ஹலோ காய்ஸ், சேலஞ்ச் வந்து ப்ரிங்கிள்ஸ் சேலஞ்ச் என்று வைக்க போகிறோம். அவரும் நானும் யார் ஃபஸ்ட்டுக்கு ப்ரிங்கிள்ஸை திண்டு முடிக்கிறேன்னு சொல்லி தான் சேலஞ்ச். நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில். இன்றைக்கி டே வந்து மழை ஆயிக்குது. கஸ்டமர்ஸும் கொஞ்சம் ஸ்லோவாக தணிக்குது, ஆட்களும் குறவு. அதனால் இன்றைக்கி சோம்புறதுக்கு நாங்கள் ஒரு சேலஞ்ச் ஒன்று வச்சுக்கிறோம், ப்ரிங்கிள்ஸ் சேலஞ்ச். அதில் யார் வின் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் காய். இப்படி தான் நிற்கிது இன்றைக்கி. மழை மார்னிங்லேருந்தே மழையாக தான் நிற்கிது. இதுதான் நிற்கிது. ஸோ அஷ்ஃபாக், எங்களோட சேலஞ்சுக்கு முதல்ல நீங்கள் என்ன சரி சொல்கிறதுக்கு இதா என்னன்னு சொன்னா இந்தியன் அப்டேட் சொல்ல என்ன சரிக்குதா? எஸ், ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா இலங்கையில வந்து அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது. இலங்கையில மட்டும் இல்லாம நேபாள், அதே போல தாய்லாந்து, அதே போல மற்ற நாடுகள்ல கூட அதிகமான வெள்ளப்பெருக்குகளுடைய அபாயம் காணப்பட்டு கொண்டிருக்கு. எங்க ஏரியாவில் வந்து, அதாவது அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான ஊர்கள் வந்து வெள்ள நிலைமையின் காரணமாக அவங்களோட அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மாதிரி ஒவ்வொரு ஆர்டர் அடுத்தது அந்த சார்ஜுக்கும் போட்டுட்டு வேணும். கண்டினியூ பண்ணுங்கள். என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, மலாண்டிங்க, வெள்ளம் முண்டிருந்தீங்க, என்னென்னமோ செஞ்சீங்க. கண்டினியூ பண்ணுங்கள், சொல்லுங்களா. அப்போ இப்போ வந்து கிழக்கு மாகாணத்தில் வந்து அதிகமான வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டதன் காரணமாக மக்கள்ல வந்து அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. எல்லா ஏரியாவிலையும் வந்து இடுப்புக்கு மேலால தண்ணி போய் கொண்டிருக்கிற நிலைமை காணப்படுது. அது மட்டும் இல்லாம 30,000, 40,000, 60,000, 70,000 ஏக்கர் கணக்குல நீங்க சொல்றீங்க ஓட ஏரியாவல்ல இல்லாட்டி எல்லா கிழக்கு மாகாணத்தை சொல்றேன். எல்லா ஏரியாலையும் கிழக்கு மாகாணம் என்பது ஒரு கடல் பிரதேசம் சார்ந்த இடமா இருக்கிறது காரணமாக இப்படி ஏக்கர் கணக்குல வந்து வெள்ளத்துல மூழ்கி நெற்காணிகள் வந்து அழிந்து போயிடுது. இதை நம்ம இலங்கை பாரிய ஒரு அழிவாகவே நம்ம இதை பார்க்க வேண்டி வரும். அவங்களுக்கு ப்ரே பண்ணுங்க எல்லாரும். சொன்னா எங்களோட வீடு எல்லாம் வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொத்துவில், அம்பாறை, அதே மாதிரி அருகாம்பை பிரதேசத்துல அருகாம்பை பிரதேசம் என்றது ஒரு இலங்கை பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு இடம். அந்த இடங்கள்ல வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டதால அதிகமான பொருளாதார இதில் வந்து வீழ்ச்சியை இப்போ அந்த இடம் கண்டு கொண்டு இருக்கு. இதுதான் இடத்துல ஒரு ஹைலைட்டடான ஒரு பிரச்சனையா. ஓட நம்பர் 303 கேன்பரியா, 307 கேன்பரியா. எஸ் ஷூர். எஸ் 307. ஓகே, சரி. வகையில அதான் இந்த அப்டேட்ஸ் தான் நீங்க சொல்றது. இப்போ களம்புல கூட மழையோட சீட்டம். இது என்ன காரணம் சொன்னா, கடந்த 30 வருடங்களுக்கு பிறகு இலங்கையில வந்து 2 சுழற்சி காற்றுகள் வந்து ஒன்று சேர்ந்ததால தான் இந்த காலநிலை பருவங்கள் வந்து இப்ப இலங்கையை தாக்கி கொண்டிருக்கு. இது சூறாவளியாகவும் மாறலாம், மாபெரும் பெரிய புயலாகவும் மாறலாம். ஓகே ஓகே. சுனாமியினுடைய தாக்கங்களும் இதில் இருக்கலாம். அதால எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றது சொல்லல. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தானே, அதெல்லாம் எதுவும் சொல்லல. சரி, அப்போ நீங்கள் வந்து ப்ரிங்கிள்ஸ் சேலஞ்சுக்கு ரெடியா? நான் ரெடி. எது ப்ரிங்கிள்ஸ் இல்லை, எதை சேலஞ்ச் தந்தாலும் நீங்கள் ரெடி? நம்முடைய என்ன தயார், எதுவும் தயார் அப்படின்னு சொன்னால் ஸ்பைசியஸ்ட் என்ன சரி தந்தாலும் நீங்கள் சேலஞ்சுக்கு வருவீங்க. வேற எப்படி சொல்கிறது, என்ன சரி பெரிய ஒரு ஐட்டம் ஒன்று தந்தாலும் சேலஞ்சுக்கு வருவீங்க, அப்படி தானே? எதுக்குமே ரெடி. இருக்கிறேன் தானே, அதுவும் சாப்பிட்டுக்கிறேன்னா. ஓகே, அப்போ நாங்கள் இந்த பாப்போம், நாங்கள் சேலஞ்சு போவோமா? சேலஞ்சு போவோம். ஓகே காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி அப்போ ப்ரிங்கிள்ஸ் சேலஞ்சில் வந்து இதைத்தான் ப்ரிங்கிள்ஸ் பப்ரிக்கா தான் சேலஞ்சுக்கு தின்ன போகிறோம். அதில் யார் ப்ரிங்கிள்ஸை ஃபஸ்ட்டுக்கு திண்டு முடிக்கிறன்றது தான் சேலஞ்ச். ஓகே, நீங்கள் நினைப்பீங்க இது என்ன பெரிய சேலஞ்ச் உண்டா அப்படி இப்படின்னு நினைப்பீங்க.
அது சேலஞ்ச் ஒன்று தான். இது இப்போ ஆரம்பம். இதுக்கு பிறகு பெரிய பெரிய சேலஞ்சஸ் வரும். பெரிய பெரிய பாப்போம். நீ ரெடி தானே? ஓகே தானே? கொஞ்சம் இருங்க. ஓகே தானே? அப்போ இதுதான் ப்ரிங்கிள்ஸ் செய்ய போகிறோம். அப்போ யார் ஃபஸ்ட்டுக்கு தின்னு முடிக்கிறன்றது தான் சப்ஜெக்ட். சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு வர வீடியோஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சேலஞ்ச் பண்ணணும், என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், எங்கள்கிட்ட ஸ்டோரில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டட் ஆகிக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி வீடியோஸ். இதுக்கு பிறகு வர வீடியோஸுக்கு இதுக்கு பிறகு வாரத்தில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் வந்து ப்ரிங்கிள்ஸ் சேலஞ்ச். ரெடி தானே? ஓகே ஓகே. அப்போ ரெடி தானே? 3, 2, 1. நீங்கள் ஒரு அடியில் தின்னு முடிப்பீங்க. அவர் முடிச்சிட்டாரு. என்னை வந்து இந்த மீக்குது கொஞ்சம் மீக்குது, அவர் தான் வின் பண்ணிட்டாரு. அதுதானே?